பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட ஒரு அழகான மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலம் அவங்க எல்லாருமே சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பிரியமானவர்களே, நம்பிக்கையிலே நாம் எப்படி இருக்க வேண்டுமா? சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? என்ன நம்பிக்கை? நமக்கு இந்த காரியம் வாய்க்கும் என்று சொல்லி நாம் கர்த்தர் மேல் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அல்லவா? அந்த நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமா இருக்க வேண்டுமாம். கர்த்தருடைய வேலை வரும் பொழுது கர்த்தர் இந்த காரியத்தை வாய்க்க செய்வார் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களைப் போல முறுமுறுக்காமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கையாக சந்தோஷமாக அவருக்காக காத்திருக்க வேண்டும். அநேகர் உங்களிடம் வந்து, இந்த காரியம் இன்னும் உங்களுக்கு வாய்க்கவில்லையா? உங்களுக்கு இன்னும் ப்ரமோஷன் கிடைக்கலையா? உங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லையா? இன்னும் குழந்தை பாக்கியம் வரவில்லையா? இன்னும் திருமணம் நடக்கவில்லையா? என்று சொல்லி உங்களை நோக்கி வருகின்ற கேள்விகளை நீங்க எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? தைரியமாகவும் சந்தோஷமாகவும் எதிர்கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், நாம் நம்மளுடைய நம்பிக்கையை நம்ம யார் மேல வைத்திருக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிறோம். அவரை நம்புகிறவர்கள் ஒரு காலமும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகையினாலதான் தேவன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஒரு சிறிய பிள்ளை அவங்க அப்பா கிட்ட எனக்கு வரும் பொழுது இந்த பண்ணை வாங்கிட்டு வாங்க, இந்த தின்பண்டம் வாங்கிட்டு வாங்க என்று சொல்லி அந்த தகப்பனுக்காக காத்திருக்கும் பொழுது அது எவ்வளவு சந்தோஷமாக காத்திருக்கும் அல்லவா? அப்பா இப்ப வந்துருவாங்க, இப்ப வந்துருவாங்க, இப்ப வந்துருவாங்க என்று சொல்லி அது சந்தோஷத்தோடு காத்திருக்கும். அதே போலதான் நாமும் நம் கர்த்தராகிய இயேசுவின் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையில நம்ம சந்தோஷமாக இருக்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களை, இன்னும் உபத்திரவத்திலே பொறுமையாக இருக்க வேண்டுமாம். நமக்கு நேரிடுகிற அநேக உபத்திரவங்கள் நிமித்தமாக நம்ம என்ன செஞ்சிருந்தோம்? நம்மளுடைய வேதனை வெளிப்பாடுகளை நாம் காண்பித்து விடுகிறோம். அந்த அதிருப்தியை நாம் நினைத்ததை போல நடக்காததுனால நம்மளுடைய வேதனையின் வெளிப்பாடுகள் கோபமாக, இன்னும் கூட அந்த விரக்தியாக என்ன செஞ்சிருது? வெளிப்பட்டு விடுகிறது. நாம் அப்படி செய்யாமல் நம்முடைய உபத்திரவத்திலே மிகவும் பொறுமையாக இருக்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, அன்றைக்கும் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நீங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கும்படியாக சீஷர்களிடத்திலே சொன்னார். 1 மணி நேரமாவது என்னோடு கூட சேர்ந்து உங்களால் ஜெபிக்க முடியாதா? ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனாலும் சரீரமோ பலவீனம் உள்ளது என்று சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்பதற்கு அநேக தடைகள் இருக்கிறது. அதில் முக்கியமான ஒன்று இந்த செல்போன். நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படி என்று சொன்னால் இந்த போனை ஒண்ணு சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருங்க, இல்லைன்னா சைலண்ட்ல போட்டுருங்க, இல்லைன்னா பக்கத்து ரூம்ல வச்சுட்டு நீங்க